உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெள்ள பாதிப்பு நிரந்தர தீர்வு பணிக்காக ரூபாய் 12,659,00,000 பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ள சேதத்தை பார்வையிட மத்திய குழுவினர் மதுரை வந்தடைந்தனர். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்த மேலும் 100 பயணிகள் மீட்கப்பட்டனர். தூத்துக்குடியில் நாளை மறுநாள் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆளுநரின் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்த தமிழக அரசு. சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் வரும் 21ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற இருந்த நிலையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டது. ஒன்றிய அரசின் பல்வேறு அமைப்புகளுடன் ஆளுநர் கூட்டம் நடத்தியுள்ளார். என் மீட்பு பணிகளில் ஒருங்கிணைப்பு இல்லை என ஆளுநர் கூறியது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பயண திட்டத்தில் திடீர் மாற்றமாக நாளை டெல்லியிலிருந்து நேரடியாக அவர் சென்னை செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தவறானது என தலைமை செயலர் சிவதாஸ் மீனா குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்த தீர்ப்பு ரத்து. தண்டனை விவரம் 21இல் அறிவிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் களத்தில் 9 அமைச்சர்கள். 100% மின்சாரம் எப்போது வழங்கப்படும் என தலைமை செயலாளர் பேட்டி. கமுதி அருகே குண்டாற்றில் 30 ஆண்டுகளுக்கு பின் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். மீண்டும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூரில் பெய்த கனமழை காரணமாக முருகன் கோயிலுக்குள் சிக்கிய பக்தர்கள் தவித்து வருகின்றனர். வெள்ள பாதிப்பையொட்டி தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ரயில் சேவைகளில் இன்று மாற்றங்களை செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருநெல்வேலியில் மாபெரும் வெள்ளத்தையும் உள்வாங்கும் ஆற்றல் கொண்ட ஆயன்குளம் அதிசய கிணற்றில் முதல் முறையாக நீர் வேகமாக நிரம்பியுள்ள சம்பவம் அங்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் ஆறு மற்றும் நீர்நிலைகளில் குளிக்க செல்ல வேண்டாம் என தென்காசி மாவட்ட கலெக்டர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். துபாயில் நடைபெற்ற பரபரப்பான IPL மினி ஏலத்தில் 2 தமிழ்நாட்டு வீரர்கள் தேர்வாகியுள்ளனர். அதி கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருப்பதால் தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.